23 ஜனநாயகன் ரிலீஸ், நம்ம முதல்வரோட படம். அந்த படம் ஆல்ரெடி லீக் ஆயிடுச்சு. ஆனாலும் அவரோட டை-ஹார்ட் ஃபேனுங்க எனக்கு டைரக்டா சொல்றாங்க, பார்க்கல, நாங்க தியேட்டர்ல தான் பார்ப்போம் அப்படின்றாங்க. எனக்கு அதை கேட்டதுமே ஆட்டம் ஆடிட்டேன். அதாவது பாக்குறானுங்க யாரு, இந்த அம்மா அப்பா சம்பாதிச்சு வச்சு தின்னுங்கிறான்ல வீட்டுல, அவனுங்க தான் இந்த ஓப்பன் பண்ணி நோண்டி பாக்குறானே தவிர்த்து உண்மையான ஒரு ரசிகன் அவன் இன்னும் வெயிட் பண்றான் என்னைக்கு தியேட்டர்ல வரும் படம்ன்றது. அநேகமா ப்ளூ சட்டையும் பார்த்துருக்கோம். சொல்லுங்களேன். அதனால இது இப்படி போற காலகட்டத்தில் இந்த கலெக்ஷன் பண்ணதுன்னு இவன் சொன்ன பிறகுதான் இது தெரியுது. இவ்வளவு பெரிய கான்சிட்டியா, இவ்வளவு கலெக்ஷனா. அப்போ என்ன ஆகுதுன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி படங்கள் எடுக்க ஒரு ஆர்வம் வருது, புரியுதுங்களா? போட்டா, ஆனா அது நம்ம போட்டா வராது, அவன் கை ராசி. நம்ம போட்டா பிடிக்கும், அது அவரு போட்டாருன்னா விழும் தாயம். அதுதான் சில கை ராசி இருக்கு. நம்ம அதனால இவ்வளவு கஷ்டப்பட்டு போய் நடிச்சு பண்ணும்போது சந்தோஷமா இருக்குது. கேட்கும்போது இந்த படம் இவ்வளவு பண்ணிச்சா அப்படின்னும் போது, அதனால அதுக்கப்புறம் வேற என்ன சொல்றது, இதுதான் மெயின். நான் அப்புறமா வரக்கூடாதுன்னு வந்து இவர் சொன்ன இந்த விஷயம்லாம் கேட்டதும் நம்மளுக்கே ஒரு புல் அரிக்குது இப்போ கூட. அதனாலதான் வந்துட்டேன் நான். வேற என்ன தெரியுமா, அடுத்த படம் எப்போ ஆரம்பிக்கிறீங்க பார்த்தீங்களா? ஏன்னா கிறிஸ்பா பேசி முடிச்சிடணும், வளவளா கொலகொலான்னு இல்லாம. இன்னும் நிறைய பேச வேண்டியிருக்கு. ஆனா இந்த சப்ஜெக்டை விட்டு வெளியே போயிடும், அது வேண்டான்னு இதோட என் பேச்சு நிறுத்திட்டு, இந்த உண்மையிலே டைரக்டருக்கும் இதுல வேலை செஞ்ச அனைவருக்கும் என்னோட வாழ்த்துக்கள்.